இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்காக அனுப்புகிற பொழுது அறிவுரையாக கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். இருவராக ஆண்டவர் அவர்களை அனுப்புகிற பொழுது கைத்தடி, பணம், மற்ற எந்த செல்வாக்கு எதையும் கொண்டு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். நீங்கள் எங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறீர்களோ அங்கேயே தங்கி இருங்கள். உங்களை ஏற்றுக்கொண்டால் நலம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதோர் யாராவது இருந்தால் அந்த ஊரிலிருந்து வெளியே வருகிற பொழுது கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். சீடர்களும் புறப்பட்டு செல்லுகிறார்கள். வல்லமையோடு கடவுளுடைய பணியை ஆற்றுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள், மக்களுக்கு அற்புதத்தை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டிருக்கிற நாம் 2 காரியங்களை மனதிலே வைக்க வேண்டும். முதலாவது, இறைவனுடைய பராமரிப்பு. படைத்தவர் நம்மை பராமரிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவர் எந்த பொருட்களையும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று அவர் சீடர்களுக்கு சொல்லுவதற்கான முதல் காரணமே அனுப்பப்படுகிறவர் அனுப்பப்பட்டவர்களை பராமரிப்பார் என்கிற நம்பிக்கை. அன்பானவர்களை, அப்படிப்பட்ட திருத்தூதர்கள் தான் நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூல் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று ஆண்டவருக்கு சாட்சி பகருகிறார்கள். அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை படைத்தவர், நிச்சயம் பராமரிப்பார். நம்மை அழைத்தவர், நிச்சயமாய் அவர் நம்மோடு இருப்பார். எனவே கவலைப்பட வேண்டாம். உலக கவலைகளை எல்லாம் நம்மை வாழ்விலே அழித்து விடாதபடி, துன்பக்கடலிலே மூழ்கி விடாதபடி நாம் நம்மை நம்பிக்கையிலே காத்துக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி 6:25 ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவதென்று நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்ததல்லவா? ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பராமரிப்பார், பாதுகாப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பில எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. உலக துன்பங்கள் எங்களை ஆழ்த்தினாலும் எங்களை படைத்தவர் பராமரிக்கிறவர் நீர் எங்களோடு தான் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில எங்களது உலக வாழ்வில நாங்கள் வீறு நடை போட எங்கள் உள்ளங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. உம்மையே நம்பி வாழக்கூடிய ஆற்றலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.